தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை கொட்டி தீர்த்ததால் கோடை வெயிலின் உஷ்ணத்தில் தவித்த மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் 1 மணி நேரம் மழை கொட்டி தீர்த்தது. அப்சர்வேட்டரி, ஏரிச்சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. கொடைக்கானல் புலிச்சோலை பகுதியில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. உதகையில் சீசன் தொடங்கியும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகினர். தாவரவியல் பூங்கா, சேரிங் கிராஸ், மார்க்கெட், ஏடிசி பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், சானார்பட்டி, கோபால்பட்டி, அஞ்சுகுடிப்பட்டி, தவசிமடை, சின்னாடப்பட்டி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. வேலூரில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பெய்தது. வேலூர், சத்வாச்சாரி, காட்பாடி, வள்ளிமலை, பொன்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் திடீரென பெய்த மழையில் நனைந்தபடி படகு சவாரி உள்ளிட்ட கேளிக்கைகளில் சுற்றுலா பயணிகள் குதூகலித்தனர். அதேபோல சேலம் மாவட்டத்தின் வின்சன், அஸ்தம்பட்டி, கோரிமேடு, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், வேப்பூர், லப்பைக்குடிகாடு, அகரம் சீகூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. அதே நேரம் ஈச்சம்பட்டி பகுதியில் சூறைக்காற்றில் வாழை மரங்கள் சரிந்து விழுந்தன. கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள காமநாயக்கன்பட்டி, நாலாட்டின்புதூர், பாண்டவரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்து மக்கள் நிம்மதிக்குள்ளாகினர். மழை ஒருபுறம் இருக்க, மதுரையில் நேற்று அதிகபட்சமாக 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி மற்றும் தூத்துக்குடியில் தலா 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சென்னை மீனம்பாக்கத்தில் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.